திருவள்ளூர் அருகே 6 வயது மகளுடன் தந்தை ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆன்லைன் வர்த்தகத்தில் ஏற்பட்ட இழப்பு 2 உயிர்களை பறித்ததன் பின்னணி என்ன? திருவள்ளூர் அடுத்த ஈக்காடு டீச்சர்ஸ் காலனி பகுதியை சேர்ந்தவர் 38 வயதான லோகநாதன். இவருடைய மனைவி வாணி, இவர்களது 6 வயது மகள் ஜஷ்வந்திகா. லோகநாதன் திருவள்ளூர் காக்கலூர் பைபாஸ் சாலையில் உள்ள கட்டுமான இரும்பு கம்பிகள் விற்பனை செய்யக்கூடிய கடையில் வேலை பார்த்து வந்தார். அந்த வருமானம் குடும்பத்திற்கு போதவில்லை என்பதால் ஆன்லைன் ட்ரேடிங் மூலமாக பொருட்களை வாங்கி விற்பனை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் ஆன்லைன் ட்ரேடிங்கில் பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்காக பல்வேறு இடங்களில் கடன் வாங்கி தொடர்ந்து தொழிலை நடத்தி வந்துள்ளார். ஆனால் மேலும் மேலும் நஷ்டம் ஏற்பட நொந்து போன லோகநாதன் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சம்பவத்தன்று தன்னுடைய 6 வயது மகளுடன் வெளியே செல்வதாக கூறிவிட்டு லோகநாதன் சென்றுள்ளார். இரவு 7 மணி ஆகியும் வீட்டிற்கு வராததால் பயந்து போன லோகநாதனின் மனைவி வாணி புல்லரம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் கொடுத்துள்ளார். குழந்தையுடன் சென்ற கணவர் எங்கே போனார் என்பது தெரியாத நிலையில் போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். இந்நிலையில்தான் புட்லூர் ரயில் நிலையம் அருகே விரைவு ரயில் செல்லக்கூடிய தண்டவாளத்தில் 2 சடலங்கள் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தபோது ரயில் முன் பாய்ந்து 6 வயது மகளுடன் லோகநாதன் தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது. விசாரித்து பார்த்தபோது ஆன்லைன் வர்த்தகத்தில் அவருக்கு அதிக கடன் இருப்பது போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது. தற்கொலைக்கு கடன்தான் காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மகளுடன் தந்தை ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் திருவள்ளூரில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.